வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனி வாழ்தண்டான்னு சொல்லிக்கிற குருநாதர் அருணாபிரம திருடலே சதம் சம்சம் எம்பெருமான் கடவுள் முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாயந்த திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமார இனத்தில் வருஷப்படி பாடல் 1265 பெருங்காரியம் போல் என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பொருள் விளக்கம் பழனியாண்டான் திருவடிக்கு. இந்த பாடல் அஞ்சேல் என எம்பெருமானே நீ அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கின்ற பாடல். தனந்தா 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 தனந்த தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். பாடலை பார்க்கலாம். பெருங்காரியம் போல் வரும் கேடுடம்பால் பிரியம் கூற வந்து கருவுரி பிறந்தார் இறந்தார் இருந்தார் தவழ்ந்தார் நடந்தார் தொடர்ந்து பிணமானார் அருங்கார் மருங்கி இடுங்கோள் சுடுங்கோள் அலங்கார நன்று இது என மூழ்கி அகன்று ஆசையும் போய் விழும் பாழ் உடம்பால் அளந்தேனை அஞ்சல் என வேணும் இருங்கானகம் போய் இளங்காலை பின் போக எங்கே மடந்து என ஏகி எழுந்தே குரங்கால் இலங்காபுரம் தீயிடும் காவலன் தன் மருகோனை பெருங்கார் முகம் பாணி கொண்டே இறைஞ்சார் புறஞ்செய அம்பு தொடும் வேடர் குணங்காவல் கோதை பங்கா அபங்கா புகழ்ந்தோதும் அண்டர் பெருமாடின்னு முடிக்கிறார். ஆகா, முதல் பதில பெருங்காரியம் போல் வரும் கேடுடம்பால் பிரியம்புர வந்து கருவுரி பிறந்தார் இறந்தார் இருந்தார் தவழ்ந்தார் நடந்தார் தொடர்ந்து பிணமானார் அருங்கார் மருங்கிய இடுங்கோள் சுடுங்கோள் அலங்கார நன்று இது என மூழ்கி அகன்று ஆசையும் போய் விழும் பாழுடம்பால் அளந்தேனை அஞ்சல் என வேணும் அப்படின்னு முதல் பதில சுவாமி சொல்றார். அதாவது பெரும் காரியத்தை சாதிப்பதற்கு வந்தது போல வந்துள்ளதும் கேடு அழிவுக்கிடமானதுமான இந்த உடம்பிடத்தை பிரியப்படும்படி வந்து கருவில் ஊறி பிறந்தார் என்றும் படுத்திருந்தார் என்றும் இருந்தார் என்றும் தவழ்ந்தார் என்றும் நடந்தார் என்றும் தொடர்ந்து பிணமானார் என்றும் கூறுவதற்கு இடமானவுடன் அரிய கான் மருங்கே அரிய சுடுகாட்டின் பக்கம் எடுத்துச் செல்லுங்கள், அங்கே சுடுங்கள், பிணக்கோலம் நன்றே அமைந்துள்ளது என்றெல்லாம் சொல்லி சுடுகாட்டில் எரியிலிட்ட பின்பு நீரில் மூழ்கி அகன்று பிரிந்து போய் ஆசையும் போய் இருந்த பாசமும் நீங்குமாறு விழுந்து பாழாகும் இந்த உடலால் உடல் காரணமான மனக்கலக்கம் துக்கமும் அடையும் என்னை அஞ்சேல் பயப்படாதே என்று கூற நீ வரவேணும் அப்படின்னு முதல் பதிலும் இணக்கமான வேண்டுதல் வைக்கிறார். ரெண்டாவது பதில இருங்கானகம் போய் இளங்காலை பின் போக இங்கே மறந்து என ஏகி எழுந்தே குரங்கால் இலங்காபுரம் தீயிடும் காவலன் தன் மருகோனை பெரும் கார் முகம் பாணி கொண்டு இறைஞ்சார் புறஞ்செய அம்பு தொடும் வேடர் குணங்காவல் கோதை பங்கா அபங்கா புகழ்ந்தோதும் அண்டர் பெருமாளின் முடிகிறார். அதாவது இரும் காணம் போய் பெரிய காட்டகத்தை சென்று இளங்காடு இளைய வீரனாம் தம்பி இலக்குமணன் பின் போக பின் தொடர்ந்து வர எங்கே காணாது போன மடந்தை மாது சீதை என்று ஏகி தேடிச் சென்று எழுந்தே புறப்பட்டு குரங்கால் அனுமான் என்னும் குரங்கை கொண்டு இலங்கை பட்டணத்தில் நெருப்பு வைத்த அரசனான ராமபுரானுடைய திருமாலின் மருகனை போரும் சண்டை செய்யும் கார்முகம் வில்லை பாணி கொண்டு கையில் கொண்டவராய் இறைஞ்சார் தம்மை வணங்காதவருடைய புறம் சாய வீரம் அழியும்படி அம்பை செலுத்தும் வேடருடைய திணைப்புணத்தை காவல் இருந்த அழகிய கோதை பெண் வள்ளி பங்கனை அபங்கா குறைவு நாசமில்லாதவனை புகழ்ந்து ஓதுகின்ற தேவர்களின் பெருமாளை அஞ்சல் என வேணும் என வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் பிறந்தார் கிடந்தார் இருந்தார் சுந்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்பார். அதையே தான் அந்த இடத்துல குருநாதர் நமக்கு சொல்றார். அடுத்தது மூழ்கி அகன்ற ஆசையும் போய் மூழ்கி அகன்ற ஆசையும் போய் நீரில் படிந்து விடு பாசத்தகன்று சற்போ தகப்பதும முற்றே தமிழ் கவிதைன்னு இத்தாரணுக்கள் திருப்பூர் சொல்றார். பழனி திருப்பூர் சொல்ற அதே கருத்தை இங்கே வைக்கிறார். அடுத்தது குரங்கால் இலங்காபுரம் தீயிடும் குரங்கால இலங்காபுரம் தீயிட்ட வரலாறு ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். அடுத்தது வேடுவருடைய கொடுமை பொறும் கார் முகம் பாணி கொண்டே இறைஞ்சார் வில்லை காட்டி விருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினால் எரிந்திட்டு மோதியும் கூரை கொள்ளும் இடம்பர். அதைத்தான் இந்த பாடலில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெரிய காரியத்தை சாதிக்க வந்தது போல வந்துள்ளதும் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகி இந்த உடம்பின் மீது ஆசைப்படும்படி வந்து கருவில் ஊறி பிறந்தார் என்றும் படுத்திருந்தார் என்றும் இருந்தார் என்றும் தவழ்ந்தார் என்றும் நடந்தார் என்றும் தொடர்ந்து பிணமாகிவிட்டார் என்றும் கூற இடமானது அரிய சுடுகாட்டின் அருகே எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்றும் அங்கே உடலை சுடுங்கள் என்றும் சிலர் கூறத் தொடங்க பிணத்திற்கு அலங்காரம் நன்றாக அமைந்தது என்றும் சிலர் கூறி பிணம் இருந்ததும் நீரில் மூழ்கி இருந்த ஆசையும் பாசத்தையும் மறந்து செல்ல விழுந்து பாழாகும் இந்த உடம்பை காரணமாக வைத்து மனம் கலங்கி எங்கும் அலைந்து திரிந்த என்னை அஞ்சாதே என்று கூறி நீ வரவேண்டும். பெரிய காட்டிற்கு சென்று இளைய வீரனாம் தம்பி லக்ஷ்மணன் பின்தொடர் காணாது போன மாது சீதை எங்கே என்று தேடி சென்று புறப்பட்டு அனுமார் என்னும் குரங்கின் மூலம் இலங்காபுரில் நெருப்பை வைத்த அரசனான ராமபிரானின் மருகனை போர் செய்யும் வில்லை கையில் கொண்டவர்களாய் தம்மை மதிக்காதவர்கள் வீரம் அழியும்படி அம்பை செலுத்தவள்ள வேடருடைய திணைப்புணத்தை காவல் செய்த அழகிய பெண் வள்ளியின் மணாளனே
குறை ஒன்றும் இல்லாதவனே, உன்னை புகழ்ந்து துதிக்கும் தேவனுடைய பெருமாளே, இந்த உடம்பை காரணமாக வைத்து மனம் கலங்கி ஏங்கி எங்கும் அலைந்து திரிந்த என்னை அஞ்சாதே என்று கூறி நீ வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடல் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்து சமர்ப்பித்த அருளுக்கு பாத்திரம் வெற்றிவேல் முருகனுக்கு குருநாபெருமானுக்கு முருகாசனம் முருகா 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 பழனி ஆண்டவனுக்கு அரோரா. பழனாபுரி வாழ் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாமணி பெருமானுக்கு அரோரா. முருகாசனம்.